சொல்ல போறீங்க? பிரின்சிபல்ல ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும்போது கூட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்லவே. பிக் பாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விவசாயம். அதாவது படிக்காம இருந்தாங்க அப்படின்னா குலத்தொழில் இருந்துன்னா பிஸ்னஸ் பண்ணி பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை படித்தா வேலை வாய்ப்பை பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் படிக்காமல் எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த சீரியலு, சினிமா, அப்புறம் மீடியா இதெல்லாம் சூஸ் பண்ணி படிக்காதவன் தான் முக்கால்வாசி பேர் இருக்கான். நான் படித்தவங்கள பற்றி சொல்கிறேன். படிக்காதவன் தான் முக்கால்வாசி பேர் இருக்கான். ஆனால் சேலரி பார்த்தீங்கன்னா படித்தவனோட அதிகம், விவசாயியோட அதிகம், ஆர்மி ஆஃபீஸரோட அதிகம். இவங்களை கூப்பிட்டு பிக் பாஸில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஒரு செடியை வள அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் எவனோ ஒரு செடியை உருப்படியாக வளர்த்ததா அந்த 100 நாளில் சரித்திரம் இல்லை. ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்க. ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கே போனதில்லை பாருங்க. அந்த ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்காதவங்களை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போக வச்சு நம்மளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது அப்படிங்கிற எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.